அந்நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அந்நாட்டு அமைச்சர் ஒருவர் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அரசரும் அந்த அமைச்சரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்தார். அப்போது தவறுதலாக கத்தி அவரின் சுண்டு விரலை வெட்டி கொண்டார். உடனே அந்த அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னார். உடனே அரசருக்கு கோபம் வந்தது. அமைச்சரை சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார். பின்பு காயத்தில் மருந்து வைத்து துணியை கட்டிவிட்டு வேட்டைக்கு காட்டுக்குள் சென்றார். வெகு நேரம் பயணத்தினால் சோர்வடைந்து ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஒரு சிங்கம் வந்தது. அரசனுக்கு அருகாமையில் சென்று நுகர்ந்து பார்த்தது. அவரின் விரலில் ஏற்பட்ட காயத்தின் இரத்த சுடைகளை பார்த்து அது ஏற்கனவே இறந்த உடல் என்று நினைத்து அவரை விட்டு சென்றது. அப்பொழுதுதான் அமைச்சர் சொன்ன எல்லாம் நன்மைக்கு என்ற சொல்லுக்கு அர்த்தம் புரிந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நமக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு நன்மை உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.